வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது மாத பலன்கள். மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வரக்கூடிய ஆடி மாதத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆடி மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை அதிகாலை அனுசம் நட்சத்திரம் முதல் பாதத்தில் விருச்சிக ராசியில் தான் இந்த மாதம் பிறக்கப்பட போகுது. அப்போது மாத கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய பார்வை முழுமையாக வாங்கக்கூடிய அல்லது சூரிய பகவானுடைய பார்வை முழுமையாக படக்கூடிய ஒரே மாதம் இந்த ஆடி மாதம் தானுங்க. மகர ராசி நண்பர்கள் மேல் சூரிய பகவானுடைய முழுமையான பார்வை. பொதுவாக சூரிய பகவான் எந்த பாவகத்தில் இருக்கிறாரோ அதுதான் மாதம். மேசத்தில் சூரிய பகவான் இருந்தால் சித்திரை மாதம், ரிஷபத்தில் சூரிய பகவான் இருந்தால் வைகாசி மாதம், மிதுனத்தில் சூரிய பகவான் இருந்தால் ஆனி மாதம், அந்த மாதிரி கடகத்தில் சூரிய பகவான் வரும்போது தான் ஆடி மாதம். ஆடி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆடி மாதம் 31ஆம் தேதி வரை மகர ராசி நண்பர்களுக்கு சூரிய பகவானுடைய பார்வைப்படுவதால் சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? சூரிய பகவான் அப்படின்னா மகர ராசி நண்பர்களுக்கு பாதகாதிபதி, 8வது பாதகத்துக்கு அதிபதின்னு சொல்லுவாங்க. மகர ராசியாதிபதி சனி பகவானுக்கு சூரிய பகவான் பகையாக இருந்தாலும் கோட்சார ரீதியாக சூரிய பகவான் மகர ராசிக்கு 7வது பாவகன் சொல்லக்கூடிய கடக ராசியிலே 3 நட்சத்திரத்தில் அவர் டிராவல் பண்ணும்போது சனி பகவானுடைய சாரம் வாங்கி சனி பகவானுடைய வீடான உங்கள் ராசியை பார்ப்பார். உங்கள் ராசியாதிபதி சனி பகவான் ஆல்ரெடி உங்களுடைய ராசிக்கு 8வது பாவகன் சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய வீட்டை பார்க்குறார். அருமையான பரிவர்த்தனை, அற்புதமான பரிவர்த்தனை. இந்த பரிவர்த்தனையால் நிச்சயம் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருந்த அந்த தடைகள் எல்லாம் விலக போகுது. உழைப்பு மட்டும் இருந்தால் போதுமா, உயர்ந்துடலாமா? நமக்கு தெரிஞ்சு உழைக்கிறவங்க உழைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. உழைப்போடு சேர்ந்து நம்ம நேர காலங்களும் சாதகமாக இருந்தால் தான் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துக்கிட முடியும். ஒரு மைதானத்தில் 10 பிள்ளைங்க ஓடுறாங்க ஓட்டப்பந்தயத்தில்னா 10 பிள்ளைங்களும் முயற்சி எடுக்கிறாங்க, 10 பிள்ளைங்களும் முன்னுக்கு போகிறதில்ல, 10ல் ஒரு பிள்ளை தான் முன்னுக்கு வருது. அப்போது அந்த பிள்ளைக்கு நேர காலங்களும் சாதகமாக இருந்தால் தான் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியும். அந்த மாதிரி மகர ராசி நண்பர்களுக்கு 7.5 சனியால் சங்கடங்கள் இருந்தது அப்படின்னு சங்கடப்பட்டு இருந்த காலகட்டம் ஒரு புறம் இருக்கட்டும். இந்த ஆடி மாதத்தில் சூரிய பகவானுடைய பார்வை, சூரிய பகவான் குரு பகவானுடைய நட்சத்திரம் வாங்கியிருப்பார். மாத தொடக்கத்தில் சூரிய பகவான் 27 நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறதுக்கு 1 வருஷம் டைம் எடுத்துக்கிறாருங்க. 3 நட்சத்திரம் அதாவது 9 பாதத்தில் சூரிய பகவான் வர்றதுக்கு 1 மாதம் டைம் எடுத்துக்கிறாரு. அப்போது இந்த மாத தொடக்கத்தில் ஆடி மாதம் 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதி வரை புனர்பூச நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீராமருடைய நட்சத்திரத்தில் தான் சூரிய பகவான் இருந்து உங்கள் ராசியை பார்ப்பார். அதாவது குரு பகவானுடைய நட்சத்திரம். ஆல்ரெடி உங்களுடைய ராசியாதிபதி சனி பகவான் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் தான் இருக்கிறார். மகர ராசியாதிபதி குரு பகவானுடைய சாரம் வாங்கி குரு பகவானுடைய பார்வை மகர ராசி மேலே படக்கூடிய தருணத்தில் குரு பகவானுடைய நட்சத்திரமும் வாங்கிய சூரிய பகவானுடைய பார்வையும் மகர ராசி மேலே படுது. இந்த அமைப்புகளால் சொல்கிறேனுங்க, நிச்சயம் இந்த ஆடி மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா வாழ்வாதாரம் நல்லா இருக்கணும் இல்லையா? நிச்சயமாக உறுதியாக உங்களுடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். சார் 2 முறை 3 முறை நான் சுயத்தொழில் செஞ்சு பார்த்துட்டேனுங்க, 10 காசு பிரயோஜனம் இல்லை. இப்போயும் சுயத்தொழில் செஞ்சுக்கிட்டு தான் சார் இருக்கேன், பேருக்கு எப்போ எடுக்கலாம்னு இருக்கிறேன் சார், இது விட்டு வேறு வேலைக்கு போகலாம்னு இருக்கிறேனுங்க அப்படின்ற மனநிலையில் நீங்கள் இருந்தால் ஆடி மாதம் 18 தேதிக்குள்ளார இந்த போர்க்களம் முடியும் பொழுதே உங்களுடைய சங்கடங்களும் முடிய போகுது. அப்போ உங்களுடைய வேலை வாய்ப்பில் இருக்கிற சங்கடங்களும் நீங்க போகுது. கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குதுங்க, பண பிரச்சனை இருக்குதுங்க, இருக்கலாமா செத்து போயிடலாமான்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்கன்னு சங்கடப்பட்டுட்டு இருக்கிற மகர ராசி நண்பர்களாக நீங்கள் இருந்தால் தப்பாக எடுத்துக்காதீங்க. என்னடா இப்படி சொல்கிறாருன்ட்டு. இந்த மாதிரி மனநிலையில் இருக்கிற நண்பர்களும் நிறைய பேர் இருக்க தான் செய்கிறீங்க. அப்பேற்பட்ட நண்பர்களுக்கு இந்த நேரம் நிச்சயம் சொல்கிறேனுங்க சிறப்பாக இருக்கும்.
எந்த அடிப்படையில் சிறப்பாக இருக்கும் அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 5வது பாவகத்தில் குரு பகவானும் செவ்வாயும் இணைந்து குருமங்கள யோகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குறார். அதுபோக சூரிய பகவான் உங்களுடைய ராசியை பார்க்குறார். இந்த அமைப்புகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதை விட ஒரு நல்ல விஷயம், புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஞானகாரகன் உங்கள் ராசிக்கு 6வது பாவகத்துக்கு அதிபதி, 9வது பாவகத்துக்கு அதிபதி புதன் ஆடி மாதம் 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதி புதனாதித்ய யோகமாக இருந்து உங்கள் ராசியை பார்க்குறார். அதுக்கும் மேலே இந்த குரு பகவான் யாருடைய வீட்டில் இருக்கிறாரு? சுக்கிர பகவானுடைய வீட்டில் இருக்கிறார். குரு பகவானுக்கு வீடு கொடுத்தவர் சுக்கிர பகவான். அப்பேற்பட்ட சுக்கிர பகவான் உங்களுக்கு புத்திரஸ்தானம் பூர்வீக ஸ்தானாதிபதி, ஏன் தொழில் ஸ்தானாதிபதி அவர் தானுங்க. அந்த தொழில் ஸ்தானாதிபதியை சூரிய பகவானோட சேர்ந்து கடகத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்க்குறாருங்க. தொழில்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சனி பகவான். தொழில்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தில் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய தருணத்தில் உங்கள் ராசிக்கு 7வது பாவகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் தொழில் ஸ்தானாதிபதி உங்கள் ராசியை பார்ப்பதால் வேலை வாய்ப்பில் இருக்கிற சங்கடங்கள் நீங்க போகுது. வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டிகிட்டு இருக்கிறேன், செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன், நான் மீளுவனா மீள மாட்டேனான்னு தெரியல, நான் வாழுவனா வாழ மாட்டேனான்னு தெரியல அப்படின்ற மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய மகர ராசி நண்பர்களாக நீங்கள் இருந்தால் இந்த நேரத்தில் 100% அந்த மன அழுத்தம் நீங்க போகுது. பொதுவாக மற்ற கிரகங்களுடைய பார்வை படுது படலை அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். சுக்கிர பகவான் அப்படின்றவர் மகர ராசி நண்பர்களுக்கு தொழில் ஸ்தான அதிபதி, வேலைக்கு அதிபதி அவர் தானுங்க. தொழில் காரகனாக உங்கள் ராசிநாதன் வந்தாலும் தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் தொழில் காரகன் சொல்லக்கூடிய சனி பகவானுடைய நட்சத்திரம் வாங்குவார். மாத தொடக்கத்திலேயே ஆடி மாதம் 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதி கிட்டத்தட்ட 9ஆம் தேதி வரைக்கும். அப்போது நமக்கு சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருக்கிறது சிறப்பு. அப்போ சுக்கிரனுடைய பார்வை நம்ம மேலே படுது. சம்மதமே இல்லாதவங்களால் கூட நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஐயா, உங்களை யாரும் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகணும்னு அவசியம் இல்லை. அப்பேற்பட்ட அவசியம் மகர ராசி நண்பர்களுக்கு சத்தியமாக கிடையாது. கொடுத்து தான் பழக்கப்பட்டிருப்பீங்களே தவிர வாங்கி பழக்கப்பட்டிருக்க மாட்டீங்க. உங்கள் காசு பணம் மற்றவங்களுக்கு செலவு பண்ணிட்டு போயிருப்பீங்களே தவிர அடுத்தவங்க காசு பணம் வாங்கிட்டு போனேன்னு சொல்கிறதுக்கான பேர் இது வரைக்கும் இல்லை. இன்றைக்கும் 4 பேர் வந்தாலும் சோறு போடுற அளவுக்கு தகுதி இருக்குது, ஆனாலும் உயர்வு இல்லை. 20,000 ரூபாய் உழைப்பு போடுறீங்க, 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க. எப்படிங்க? 20,000 ரூபாய் உழைப்பு போடுறீங்க, 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க. எல்லாரும் 8 மணி நேரம் வேலை செய்கிறாங்க, கரெக்டு, வாஸ்தவம். நீங்கள் 8 மணி நேரத்தில் 12 மணி நேரம் வேலை 8 மணி நேரத்துலேயே முடிப்பீங்க, ஆனால் நல்ல பேர் வராது. இது எல்லாத்துக்கும் ஒரு போகும் வழி, இது எல்லாத்துக்கும் ஒரு பிரயோஜனம். என்றைக்கோ நீங்கள் போட்ட உழைப்பு இந்த தருணத்தில், இந்த ஆடி மாதத்தில் 100% உங்களுக்கு நன்மை வரக்கூடிய தருணமாக அமையும். அதில் மாற்று கருத்து இல்லை. உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக, உங்களை குசிப்படுத்துறதுக்காகலாம் சொல்லலை. இது நடக்கும், நடந்தே தீரும். உங்களுடைய வேலையில் மாற்றங்கள் வரும், பொருளாதார ரீதியாக மாற்றங்கள் வரும். முக்கியமாக கல்யாண காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகமே யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்கிரன். மகர ராசிக்காரங்களுக்கு கல்யாண ஸ்தானாதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சந்திரன். 7 கூடிய கிரகம் தானுங்க கல்யாண ஸ்தானாதிபதி. மகர ராசியில் பிறந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். அப்போது அந்த கல்யாண ஸ்தானாதிபதி யாருடைய நட்சத்திரத்தில் நிற்கிறாருன்னா மாத தொடக்கத்தில் சனியுடைய நட்சத்திரத்தில், அதாவது மகர ராசிக்கு அதிபதி சனி பகவானுடைய நட்சத்திரத்தில். கல்யாண காரகன் சுக்கிரன் கல்யாண ஸ்தானத்தில் சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் தான் இருக்கிறார். மன வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் இல்லாத மகர ராசி நண்பர்களாக நீங்கள் இருந்தால் மன வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் கிடைக்கும். மன வாழ்க்கை அமைஞ்சதுங்க, ஆசை 30 நாள் மோகம் 60 நாள்ன்ற மாதிரி போயிடுச்சிங்க. இன்னைக்கு வரைக்கும் நான் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறேங்க, சங்கடப்பட்டுக்கிட்டு இருந்தா அந்த மன வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்கள் நீங்கள் பிரிஞ்சு போன கணவன் மனைவி ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். காதலர்களாக இருந்தாலும் சரி, உசுருக்கு உசுராக இருந்தவங்க
ஏதோ ஒரு சங்கடத்தால் பிரிஞ்சு போயிட்டங்கன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிற காதலர்களாக இருந்தாலும் இந்த நேரத்தில் நிச்சயம் நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இணையதளத்தின் மூலமாக நீங்கள் வேலை செய்துக்கிட்டு இருந்தால் அல்லது வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலை செய்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களுக்கு அருமையான யோகம், அற்புதமான யோகம் இந்த தருணத்தில் வரதான் போகுது. நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இந்த மாதத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா குருமங்கள யோகம், குருச்சந்திர யோகம், சந்திரமங்கல யோகம், இந்த மாதிரி நிறைய யோகங்கள் இருக்குங்க. மீண்டும் இந்த மாதிரி வர்றதுக்கு 30 வருஷம் ஆகும். ஒன்றுமே இல்லை. இந்த மகர ராசிக்கு 5வது பாவகத்தில் குருவும் செவ்வாவும் சேர்றாங்க. மாதம் முழுவதும் இருக்கிறதுனால குருமங்கள யோகம். குரு சந்திரனுடைய நட்சத்திரம் வாங்கியிருப்பார். இந்த மாத தொடக்கத்தில் ரோகிணி நட்சத்திரத்தில் 3வது பாதத்தில் 47 டிகிரியில் இருப்பார். சந்திரனுடைய பார்வையும் வாங்குவார். குருவுடைய பார்வை சந்திரன் வாங்குவார். அதனால் குருச்சந்திர யோகம். சந்திரனும் செவ்வாவும் பார்வை பரிவர்த்தனை, இதனால் சந்திரமங்கல யோகம். சூரியனும் புதனும் சேர்ந்திருப்பார். உங்கள் ராசியை வேறு பார்ப்பார், புதனாதித்ய. இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும், உங்களுடைய ராசியை சூரியன் பார்க்கறதே மிகப்பெரிய யோகம். பதிலுக்கு உங்கள் ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் சூரியனுடைய வீட்டை பார்க்குறார். பரமி எதிரின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் 2. சனிக்கு சூரியன் செட் ஆகாது, சூரியனுக்கு சனி செட் ஆகாது. அப்பனுக்கு மகனை செட் ஆகாது, மகனுக்கு அப்பன் செட் ஆகாது. வேற ஒன்றும் இல்லை. சூரியன்னா தந்தை, சனின்னா மகன். ஆனால் இந்த மாதம் பாருங்க, தகப்பன் சொல்லக்கூடிய சூரியன் தன்னுடைய ராசி, அதாவது சனி பகவானுடைய ராசியை பார்க்குறார். மகன் சொல்லக்கூடிய சனி பகவான் தந்தையுடைய ராசி சூரியனுடைய வீடு சிம்மத்தை பார்க்குறார். இது அருமையான ஒரு பரிவர்த்தனை, அற்புதமான பரிவர்த்தனை. ஒரு சிக்கலில் மாட்டிட்டோம், அது பண விஷயமா இருக்கட்டும், பொருள் விஷயமா இருக்கட்டும், ஏதோ ஒரு சிக்கலில் மாட்டிட்டோம், தெரிஞ்சு இல்லை தெரியாமல் தான் போய் மாட்டுறோம். தெரிஞ்சு வீம்புக்கு மாட்டுறவங்க யார் இருக்கா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த மாதிரி சிக்கலில் மாட்டிக்கிட்டு வெளியே வர முடியாமல் இருந்துக்கிட்டு இருக்கிறோமே, ஏன்டா செஞ்சோம், எதுக்கடா செஞ்சோம், எப்படா செஞ்சோம், பலவிதமான கேள்விகள் மண்டையில் போட்டு யோசனை பண்ணிகிட்டு இருப்பேன். அந்த மாதிரி சங்கடங்களெல்லாம் இந்த நேரத்தில் சரியாக போகுதுங்க. ஒன்றே ஒன்று சொல்கிறேனுங்க, பாதை இல்லை நினைக்காதே, நீ நடந்தால் ஒரு பாதைன்னு சொல்கிற மாதிரி வேலை வாய்ப்பு 100% இந்த நேரத்தில் வந்து சேரும். நிச்சயமாக வந்து சேரும். நம்பிக்கை இல்லையா? நான் 1 வருஷத்துக்கு பலன் சொல்கிறேன், இல்லையே 31 நாளுக்கு தானே பலன் சொல்கிறேன். ஆடி 18க்குள்ளார ஒரு சில நண்பர்களுக்கு நிறைய மாற்றங்கள் வரும். கரெக்டாக ஆடி 18ஆம் தேதி அன்னைக்கு தயவு செய்து ஒரு 3 தண்ணி கூடுற இடம், கூடுதரை, காவேரி, இந்த மாதிரி ஒரு புனிதமான ஒரு நதியில் போய் 3 எண்ணெய் வச்சு தலை குளிச்சுட்டு வாங்க, தலைமுழுகிட்டு வாங்க. அப்படி இல்லை அப்படின்னாலும் நல்லெண்ணெய் வச்சு 3 அருகம்புல்லை வச்சு தலைமுழுகிட்டு வாங்க. கரெக்டாக ஆடி போர்க்களம் அன்னைக்கு, ஆடி 18 அன்னைக்கு இந்த மகர ராசி நண்பர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு பரிகாரம் நினச்சிக்கோங்க. அடுத்த வருஷம் 2024 ஆடி மாதம் 18ஆம் தேதி நீங்கள் போய் கூடுதுறையோ இல்லை காவேரியோ ஏதோ ஒரு புனித தலம், அது நீங்கள் எப்படி சொல்லணும்னா போகிற தண்ணியாக இருக்கணுங்க. அதுவும் காவேரியாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். 3 தண்ணி கூடுற இடமா இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். அந்த மாதிரி இடத்துல போயிட்டு நீங்கள் தலைமுழுகிட்டு வர்றது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். இப்போ சென்னையில் உள்ளவங்களுக்கு கூடுதரை போகணும்னு சொன்னால் பவானிக்கு போகிறது ரொம்ப லாங்கு. அப்படி உள்ளவங்க சமுத்திரம் கடலில் போய் குளிக்கலாம். சரிங்களா? ஆடி 18 அன்னைக்கு தலையில் நல்லெண்ணெய் வச்சு 3 அருகம்பில்லு கூட சில்லறை காசு 1 ரூபா தலையில் வச்சு தலைமுழுகிட்டு வாங்க. இந்த பரிகாரத்தை மகர ராசி நண்பர்கள் செய்து பாருங்கள். 2025 வருஷம் ஆடி மாதம் 18ஆம் தேதி மிகப்பெரிய ஒரு நல்ல நிலைமையில் இருப்பீங்க, அருமையான நிலைமையில் இருப்பீங்க, அற்புதமான நிலைமையில் இருப்பீங்க. தப்போ ரைட்டோ ஒரு 6 மாத காலமாக நாம் இப்படி இருந்த நாம் கொடுக்குற லெவலில் இருந்த நாம் வாங்குகிற லெவலில் இருக்கோம். மனசுக்குள்ளே போராட்டம் நிறைய இருந்துக்கிட்டு இருக்கு. கொடுக்குற நிலைமையிலிருந்து தான் வாங்குகிற நிலைமைக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க. மீண்டும் கொடுக்குற நிலைமைக்கு போகிறது பெரிய விஷயம் கிடையாது. ஒரு இடத்துக்கு போகாதவங்களுக்கு தான் அது பெருசு. ஒரு இடத்துல இருந்தவங்களுக்கு மீண்டும் அங்கே போகிறது பெரிய விஷயம் இல்லைங்க.
நிச்சயமாக சொல்கிறேன், மகர ராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் தரக்கூடிய தருணமாக இந்த ஆடி மாதம் வரப்போகுது. ஆடி 18 வரைக்கும் ஒரு சில மாற்றம். ஆடி 18ஆம் தேதியே புதனுடைய நட்சத்திரம் சொல்லக்கூடிய ஆயிலி நட்சத்திரத்தில் சூரிய பகவான் வரார். 8 குடைய கிரகம் 6 குடையருடைய நட்சத்திரத்தில் வரார். 8 குடைய கிரகம் சூரியன், 6 குடைய கிரகம் புதன். புதனுடைய சாரத்தில் சூரியன் வருவார். இதுவும் நமக்கு யோகம். ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லக்கூடியது என்னன்னா, 6 குடைய கிரகம் 8ல் இருந்தால் லாபம், 6 குடைய கிரகம் 12ல் இருந்தால் லாபம், இல்லை 12 குடைய கிரகம் 6ல் இருந்தால் லாபம். அதே மாதிரி 8 குடைய கிரகம் 6 குடைய கிரகத்துடைய நட்சத்திரம் வாங்கிறதும் லாபம் தானேங்க. இது எப்போ நமக்கு நடக்க போகுது? கரெக்டாக ஆடி 18 அன்றைக்கி நடக்க போகுது. அப்போது வெளிநாடு தொடர்புள்ள வேலைகள் வந்து சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 100% சொல்கிறேனுங்க, மகர ராசி நண்பர்களுக்கு ஒரு பிரகாசமான ஒரு நேர காலங்கள் வந்துருச்சு அப்படின்ட்டு நீங்கள் உணருவீங்க. நிச்சயமாக எனக்கு கால் பண்ணி சொல்லுவீங்க. கமெண்ட்டில் சொல்ல மாட்டீங்க, கால் பண்ணி சொல்லுவீங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல அனுகூலமாக வரக்கூடிய ஆடி மாதம் மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வரப்போகுதுன்றதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அனுபவித்து சொல்லுங்கள். ஆராய்ச்சி நான் சொல்லியிருக்கேன், அனுபவித்து சொல்லுங்கள். அதுபோக உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புத்தி என்னன்றது பாருங்கள். என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்தமைக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.